பர்த் ஆஃப் இந்தியன் அசோசியேஷன்ஸ். ஓகே, பாருங்க, மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம். இது எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, எப்போ 1852 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இயர்லாம் ரொம்பவே முக்கியம். இங்கே பாருங்கள், 1852 February 26 ஸ்டார்ட் பண்ணாங்க. யாருன்னா கஜுலு லக்ஷ்மி நரசு, இவரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். சரி, இதோட கோரிக்கைகள்லாம் என்னன்னு சொன்னேன் நான். கோரிக்கை, எய்ம். இப்போ ஒன்று ஸ்டார்ட் பண்ண, இப்போ நம்ம கூட ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதுக்கான ஒரு கருப்பொருள், ஒரு எய்ம்னு இருக்கும்ல. ஸோ இங்கே வந்து என்ன எய்ம் கொடுக்குறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து கம்பெனி ரூல் தயவு செஞ்சு வேண்டாம், கம்பெனி ரூல் வேண்டாம், எங்களுக்கு க்ரௌன் ரூலு ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சார்ட்டர் ஆக்டை அபாலிஷ் பண்ணுறாங்கப்பா. அபாலிஷன் ஆஃப் சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ பட்டய சட்டம்னா என்ன? சார்ட்டர் ஆக்ட். பட்டய சட்டம்னா இப்போது யூரோப், இப்போ இந்தியா இங்கே இருக்குன்னா யூரோப் வந்து இங்கே எங்கேயோ இருக்கா, இந்த யூரோப்லேருந்து தானே இங்கே வந்து வணிகமானது பண்ணுறாங்க, அப்புறம் ஆட்சி பண்ணுறாங்க நம்மளை. அப்போது அந்த சார்ட்டர் ஆக்டை வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்களா, கிழக்கிந்திய கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு கொடுக்குற ஒரு லைசன்ஸ் மாதிரி, நீங்கள் போயிட்டு இந்தியாவில் வணிகம் செய்யலாம் அப்படின்னு கொடுக்குற ஒரு லைசன்ஸு. எவ்வளோ முறை வேலிடிட்டினா எவ்வளோ வருஷத்துக்கு? 20 இயர்ஸ். இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்தியா கம்பெனி வந்து இந்தியாவில் வந்து வணிகம் பண்ணுறதுக்கு ஒரு கொடுக்கப்படுற ஒரு லைசன்ஸ் தான் சார்ட்டர் ஆக்ட். எவ்வளோ வருஷத்துக்கு ஒரு முறை அதை ரெனியூ பண்ணணும்? 20 இயர்ஸ்க்கு ஒரு முறை. அப்போ எப்போ ஃபஸ்ட்டு கொடுக்குறாங்க? 1793. அப்புறம் 20 இயர்ஸ் கழிச்சு 1813, அப்புறம் 1833, 1853. சரி, இப்போ என்ன நடக்குது? இதுதான் பட்டய சட்டம். இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த எம்என்ஏவோட மெயினான பெருமளவு அதுக்கான எய்ம் என்னன்னா, இந்த லாஸ்ட் ஒரு பட்டய சட்டம் இருக்குல்ல, அதை வந்து அபாலிஷ் பண்ணிடணும், அதை கேன்சல் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. இந்த 1853 வர சார்ட்டர் ஆக்டை தயவு செஞ்சு கேன்சல் பண்ணிவிடுங்க, அபாலிஷ் பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டு தான் எம்என்ஏ வந்து அவங்களோட கோரிக்கையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா, படிக்கலாமா? One of the first attempts to organize and vent the grievance against the British came through the formation of the Madras Native Association on 26th February. இந்த டேட் கூட முக்கியம், 1852. இங்கே பெரும்பாலும் யார் இருந்தாங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸஸ் இருந்தாங்க, அப்புறம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. தே எக்ஸ்பிரஸ் தேர் கிரீவன்ஸ் அகேன்ஸ்ட். இது யார் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, Gajulu Lakshmi Narasu, who inspired foundation of MNA, was a prominent businessman. இவர் வந்து யாரு? பிஸ்னஸ்மேனாக வணிகராக இருக்கார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இவங்க இது உங்களோட எய்ம் என்ன? அதான் இவங்க மெயினாக எதுக்காக பண்ணுறாங்கன்னா, the association presented its grievances before the British Parliament when it was discussing the East India Company's rule in India before passing the charter in 1853. 3 சார்ட்டர் படிச்சோமா? 1793 ஆரம்பிச்சு 13, 1833, 1853. ஸோ இவங்க அந்த லாஸ்ட் இந்த சார்ட்டர் ஆக்டை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்காக தான் இவங்க இந்த கோரிக்கையை எடுத்துகிட்டு வராங்க. இவங்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. in a petition submitted in December 1852, the MNA pointed out that the ரயத்வாரி and ஜமீன்தாரி systems, இதுக்கு முன்னாடி பார்த்தோமா, ஜமீன்தாரி, ரயத்வாரி, மஹல்வாரி, அதில் பார்த்தீங்கன்னா பெருமளவு யார் பாதிக்கப்பட்டா? ஃபார்மர்ஸ், விவசாயிகள் ஒரு கடன் சுழற்சியிலேயே சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான போதுமான வருமானம் கிடையாது, பிரிட்டிஷ்கே எல்லா வரியும் கொடுத்துடணும். அப்போ அதில் ரொம்ப அளவில் அவங்க பாதிக்கப்பட்டதுனால, எங்களுக்கு வந்து இந்த கம்பெனி தான் எங்களை இவ்வளோ சுரண்டல் பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த கம்பெனி ஆட்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு பெட்டிஷன் ஆனது ஃபைல் பண்ண முடியுது. இந்த பெட்டிஷன் ஆல்சோ மேட் அ கம்ப்ளைண்ட் அபவுட் த ஜுடிஷியல் சிஸ்டம். ஜுடிஷியல் சிஸ்டம் இப்போ நம்ம பார்த்தோம், ஒரு நீதிபதி இருக்காரு அப்படின்னா, இப்போ இவர் தான் ஒரு நீதிபதி. இவர் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் லாங்குவேஜ் ஃபஸ்ட்டு அவர் தெரிஞ்சிருக்கணும், அங்கே பேசுகிற மொழி. அதுக்கப்புறமா இவங்களுக்கு என்ன தான் நிஜமாலே பிரச்சனை அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவரால் தீர்ப்பு கொடுக்க முடியும். இது எதுவுமே தெரியாமல் சும்மா வந்தோம், ஓ அப்படியான்னு கேட்டுட்டு போகிற மாதிரி ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் இருக்குது, அதனால எங்களுக்கு அதெல்லாம் வேணான்னு இந்த எம்என்ஏ மூலயமா கோரிக்கையானது போயிட்டுருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் என்ன? சார்ட்டர் ஆக்ட். எந்த சார்ட்டர் ஆக்ட்? 1853. செகண்ட் வந்து ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகேவா? அப்புறமா இதில் என்னென்னா கம்பிட்டன்ஸ் இந்த லோக்கல் லாங்குவேஜஸ் தெரியல. அப்புறமா வேறு சொல்லியிருப்பாங்க,
வித்தவுட் ஆக்சஸிங் த ஜுடிஷியல் நாலேஜ் ஆனதும் கிடையாது அவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும்பா. அப்புறமா பாருங்க, எம்என்ஏ பெட்டிஷன் வாஸ் டிஸ்கஸ்ட் இன் த பார்லிமெண்ட் இன் மார்ச் 1853. இவங்க பெட்டிஷன் கொடுக்குறாங்கல்ல, என்னென்ன இருக்குது அந்த பெட்டிஷன்லன்னு பார்த்தோம். அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தில். அப்போ யார் அதை டிஸ்கஸ் பண்ணுறாருன்னா சேர்மேன் ஹெச்டி செய்மோர். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஹெச்டி செய்மோர் தலைமையில் தான் அது டிஸ்கஸ் ஆனது பண்ணப்படுது. அப்புறமா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853 allowed British East India Company to continue its rule in இந்தியா. என்னதான் வந்து பெட்டிஷனில் இது அது அது இதுன்னு கொடுத்தாலுமே பிரிட்டிஷ் வந்து அதெல்லாம் கண்டுக்கல. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த சார்ட்டர் ஆக்டை பாஸ் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனால் எம்என்ஏ அதுவாக கேட்டுச்சு, அதை அபாலிஷ் பண்ணி தானே கேட்டுச்சு, இவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனாலும் இவங்க அவங்க முயற்சியை கைவிடலை. என்ன பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சைன் வாங்குவாங்க. இங்கே பாருங்கள், allowed in India. Next, MNA organized an agitation of the transfer of British territories in India to the direct control of crown. டைரக்டா crown ரூலே அறிமுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண கேட்பாங்க. அதனால 14,000 இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட சைன் வாங்குவாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கூட ஒரே நம்ம மட்டும் போயிட்டு நான் மட்டும் இதை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்ல முடியாது. நம்ம கிட்ட ஒரு மாஸ் இருந்தால் தான் நம்ம போய் சொல்ல முடியும். எவ்வளோ பேருன்னு கேட்பாங்க. 14,000 இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட சைன் வாங்கிட்டு போகிறாங்க. டர்மினேஷன் ஆஃப் கம்பெனி ரூல் இன் இந்தியா. இதுதான் எம்என்ஏ. இது வந்து சார்ட்டர் ஆக்ட் நம்ம பார்த்தோம். அப்புறமா லக்ஷ்மி நரசு வந்து என்ன ஆயிடுவார்னா கொஞ்சம் சீக்கிரத்தில் இறந்துடுவார். அதோட இந்த எம்என்ஏ ஆனதும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதான் இங்கே சொல்கிறாங்க, டைட் இன் 1866 அண்ட் பை 1881 த அசோசியேஷன் சீஸ்டு டு எக்ஸிஸ்ட்னா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். ஓகேப்பா, அவ்வளோதான் எம்என்ஏ பற்றி. இப்போ எழுதுங்க, நான் சொல்லும் போதே எழுதாதீங்க, நான் உங்களுக்கு டைம் கொடுப்பேன். அந்த ஸ்பார்க்கான செகண்ட் ஸ்பார்க் தான் மெட்ராஸ் மகாஜன சபா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1884. எந்த டேட்? மே 16 1884 ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் மெட்ராஸ் மகாஜன சபா. இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா பாருங்கள், ஜி சுப்பிரமணிய ஐயர், வீரராகவச்சாரி, ஆனந்தச்சாருலு, ரங்கையா, பாலாஜிராவ் அண்ட் சேலம் ராமசுவாமி. சரியா? ஆனால் இதோட இம்பார்ட்டண்ட்டே இங்கே தான். இதை வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் மகாஜன சபாவோட ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யார்? இங்கே பாருங்க, இங்கே பி இருக்காப்பா, அப்படி இப்படி பண்ணிவிடுங்க. ரங்கையா, பிஆர் ரிமெம்பர் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் யாருன்னா ரங்கையா நாயுடு. ஃபஸ்ட்டு செக்ரட்டரி, அதாவது செயலாளர் யாருன்னா அனந்தச்சாருலு. இவரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பிரசிடென்ட்னா ஆர் ரங்கையா, செக்ரட்டரினா பி அனந்தச்சாருலு, ப்ராமினென்ட் லீடர்ஸு சுப்பிரமணிய ஐயர். சொல்லுங்கள். இப்போ மெட்ராஸ் மகாஜன சபானா வருஷம் தெரியணும், டேட்டு தெரியணும், யார் ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியணும். அதை விட முக்கியம் ஃபஸ்ட்டு பிரசிடென்ட் யார், ஃபஸ்ட்டு செக்ரட்டரி யாருன்றது தெரியணும். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. இதை எழுதிக்கோங்க. சரி, இந்த மெட்ராஸ் மகாஜன சபாவோட கோரிக்கைகள் எய்ம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எழுதிட்டா, எய்ம் ஆஃப் இவங்க மெட்ராஸ் மகாஜன சபா. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நம்ம எல்லாம் ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறோம். என்ன எக்ஸாம் படிக்கிறோம்? டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிறோம். சரி, ஓகே. இதே வந்து நம்ம ஐஏஎஸ் படிக்கிறோம் அப்படின்னா யூபிஎஸ்சிக்கு படிப்போம். இப்போது ஐஏஎஸ் தேர்வுன்னு சொல்கிறோமா, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். ஓகேவா? ஐஏஎஸ். அதே மாதிரி அப்போ எப்படி இருந்ததுன்னா ஐசிஎஸ், இந்தியன் சிவில் சர்வீஸ். அப்போ எப்படி இருந்ததுன்னா இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் அப்படின்றத கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை வெறும் இங்கிலாண்டில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த ஐசிஎஸ்ஸை வந்து ஒன்லி இன் இங்கிலாண்டு. அப்போது இந்தியர்களுக்கும் ஆசை இருக்கும்ல, இந்தியன்ஸ்க்கும் படிப்பானது கிடச்சிச்சு. அப்போ நம்மளும் பெரிய பொசிஷனுக்கு போகணுன்னு இந்தியன்ஸ் ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்களால இங்கிலாந்து வரையும் போய் எழுத முடியுமா? கஷ்டம். ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு கோரிக்கை ஃபார் எம்எம்எஸ். என்ன சொல்கிறாங்கன்னா, மெட்ராஸ் மகாஜன சபாவோட முதல் கோரிக்கை, நீங்கள் ஐசிஎஸ் எக்ஸாம்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுறீங்கல்ல இங்கிலாண்டில், அதை சைமல்டேனியஸாக இந்தியாவிலும் கண்டக்ட் பண்ணுங்கள், இங்கிலாண்ட்லேயும் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. அதுதான் பாயிண்ட் நம்பர் 1. நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அபாலிஷன் ஆஃப் இந்தியன் கவுன்சில் ஆக்ட். இந்திய கவுன்சில் சட்டம், இந்தியன் கவுன்சில் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அபாலிஷ் பண்ணுங்க.
கவுன்சில் சட்டம்னா இது இங்கிலாண்டில் இப்போ இங்கே வந்து கோர்ட் இருக்கும். இந்த கோர்ட்டில் வந்து ஒரு மேல்முறையீடு பண்ணணும்னா இந்தியாவில் எதுவும் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு கோர்ட் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா, ஓகே உங்கள் பேக்லாம் தூக்கிட்டு இந்தியன் கவுன்சில் ஆக்ட், அதாவது அங்கே இருக்குது இந்தியன் கவுன்சில் எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம பண்ணோம் எதுவாக இருந்தாலும் மேல்முறையீடு பண்ணுறது. அதனால் இதை வந்து கேன்சல் பண்ணிவிடுங்க அப்படின்றது செகண்ட் டிமாண்டாக வைக்கிறாங்க. தேர்ட் என்னப்பா? வெரி குட். ஜமீன்தாரி சிஸ்டம் எல்லாம் அபாலிஷ் பண்ணணும். அப்புறமா டேக்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, ரிடக்ஷன் இன் டாக்ஸஸ் அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. டேக்ஸ் ரிடக்ஷன், மிலிட்ரி எக்ஸ்பென்சஸை குறைக்கணும். டேக்ஸ் ரிடக்ஷன் அண்ட் மிலிட்ரி எக்ஸ்பென்சஸ் குறைக்கணும். மிலிட்ரி எக்ஸ்பென்சஸை வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, அவ்வளோதான். மெட்ராஸ் இப்போ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன்னா இந்த பட்டய சட்டம் 14,000 பேர் கையெழுத்து போட்டாங்க, சார்ட்டர் அதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். மெட்ராஸ் மகாஜன சபானா ஸ்டார்ட் பண்ணவங்க நேம் ஞாபகம் வந்துடணும். என்ன டிமாண்டு? ஐசிஎஸ் தேர்வு, இந்தியன் சிவில் சர்வீஸ், அதை வந்து சைமல்டேனியஸாக இந்தியாலையும் இங்கிலாண்ட்லேயும் நடத்தணும். அப்புறமா இந்தியன் கவுன்சிலை வந்து அபாலிஷ் பண்ணணும். அப்புறமா ரிடக்ஷன் இன் டேக்ஸு இதெல்லாம் கொண்டு வருவாங்க. இதுக்கு நெக்ஸ்ட் வருஷமே பார்த்தீங்கன்னா இது 1884 1885ல் ஒரு பெரிய கட்சியாக இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆனது வரும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்துடும். இதோட டிமாண்ட், இவங்களோட டிமாண்ட்ஸும் இவங்கள்தான் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால என்ன ஆகுனா ரெண்டும் மர்ஜ் ஆகிடும். செகண்ட் வருஷமே வருது. அதனால இவங்களோட டிமாண்ட்ஸும் இவங்களுக்கும் சேமாக இருக்கிறதுனால மெட்ராஸ் மகாஜன சபா வந்து மர்ஜ்டு வித் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட மர்ஜ் ஆயிடுது. எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், ஐஎன்சி. ரொம்பவே முக்கியமான ஒரு பாடம் இது. இதோட வருஷம் இயர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ 1885ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எந்த டேட்னா டிசம்பர் 28, டிசம்பர் 28. சரியா? இதை யார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பாருங்க. ஸ்டார்டட் ஃபவுண்டர் யார்னா ஏஓ ஹியூம் அவர்கள், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஓகேவா? இவர் யாருன்னா ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸர். ஐசிஎஸ்னா என்ன சொன்னேன்? இவர் யாருன்னா ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி, ரிட்டையர்டு ஐசிஎஸ் ஆஃபீஸர் தான் நம்மளோட ஏஓ ஹியூம். ஓகேவா? சரி, இது என்ன பண்ணுவாங்க? இவங்களோட எய்ம் என்னன்னா வருஷம் ஒரு கான்ஃபரன்ஸ், ஒரு மாநாடு அப்படின்றது மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இந்த வருஷம் இதெல்லாம் நம்ம முடிக்கணும், இந்த வருஷத்தில் நம்ம இந்த மாதிரி தீர்மானங்கள்லாம் கொண்டு வரணும்னு வருஷத்துக்கு ஒரு முறை ஆனுவலி அவங்க வந்து பண்ணுறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி 1885ல் இவங்களோட ஃபஸ்ட்டு செஷன் தானே, ஃபஸ்ட்டு செஷன் எங்கே நடக்கும் அப்படின்னா பாம்பே. என்ன பாச்சு? பாம்பேல யாருடைய தலைமையிலன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிளேஸ் வந்து பாம்பே. லீடர், அதை ப்ரிசைட் பண்ணவர் சேர்மேன் யார் அப்படின்னா டபிள்யூசி பானர்ஜி, விமேஷ் சந்திர பானர்ஜி. இவரோட தலைமையில் தான் என்ன நடக்குது? ஃபஸ்ட்டு மாநாடு. ஃபஸ்ட்டு எதோட மாநாடு? இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஒரு ஃபஸ்ட்டு செஷன், ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் ஆனது நடக்குது ஃபஸ்ட்டு பாம்பேயில். நெக்ஸ்ட் செஷன் பாருங்க, இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் எப்போ நடக்கும்? எந்த வருஷம் நடக்கும்? இந்த வருஷம் நடந்ததுப்பா. ஆனுவலின்னு சொன்னேன். 1886ல் செகண்ட் செஷன் எங்கே நடக்கும்? வெரி குட், கல்கட்டா. ஓகே, இங்கே யார் நடத்துறா? தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் தேர்ட் சொல்லுங்க பார்க்கலாம். 1887. வெரி குட், தேர்ட் செஷன். இங்கே யார் தலைவராக இருக்கா? பக்ருதீன் தியாப்ஜி. மெட்ராஸில் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு முஸ்லீம் தலைவராக இவர் இருப்பார், பக்ருதீன் தியாப்ஜி. மெட்ராஸ். ஃபர்ஸ்ட் 3 செஷன் ரொம்ப முக்கியம். ஃபோர்த் செஷன் எங்க? 1888 அலகாபாத்ல நடக்கும். ஓகேவா? ஃபோர்த்து அலகாபாத். யாரு? ஃபர்ஸ்ட் ஒரு ஆங்கிலேயர் தலைவராக இருப்பார், ஜார்ஜ் யூலே. கரெக்ட், ஜார்ஜ் யூலேன்னு சொல்லுவாங்க.
சரியா? அப்போது மாநாடானது வருஷம் வருஷம் நடக்குது இந்த ஐஎன்சி சார்பாக. ஃபஸ்ட்டு மாநாடு எங்கே நடக்குதுன்னா பாம்பே, யாரோட தலைமையிலனா WC பானர்ஜி. செகண்ட் மாநாடு வந்து கொல்கத்தாவில் நடக்குது, யாரோட தலைமையிலனா தாதாபாய் நவ்ரோஜி. தேர்ட் யாருன்னா மெட்ராஸில் நடக்குது 1887 பத்ருதீன் தியாப்ஜி, ஃபஸ்ட்டு முஸ்லீம் லீடர். நெக்ஸ்ட்டு அலகாபாத்தில் நடக்குது 1888 ஜார்ஜ் யூ, ஃபஸ்ட்டு ஒரு ஆங்கிலேயர் தலைமை தாங்குறார். புரியுதா? காப்பி பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு செஷன் எங்கே இந்த ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ், அதுவுமே எழுதிக்கோங்க. கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ், சமஸ்கிருத கல்லூரி, இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ், இதுதான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். வருஷம் ஒரு மாநாடு இருக்கும். அதே மாதிரி இந்த ஐஎன்சியில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பிரிவாக இருக்கும். இங்கே எழுதிட்டுமா இல்லை நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா? இப்போது இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிவிஷன்ஸ் இருக்கும். அது என்னென்ன டிவிஷன்ஸ் அப்படின்னா மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அப்புறம் காந்தியன் ஃபேஸ். இதுக்குள்ளதான் கொஷினே. ஓகேங்களா? மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், காந்தியன் ஃபேஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சிகரவாதிகள்னு சொல்லுவாங்க. சரியா? மிதவாதிகள்னா என்ன? அந்த பேர்லேயே இருக்குது, ஒரு மாடரேட்டாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிட்டிஷ்கிட்ட இதை கொஞ்சம் எனக்கு செஞ்சுடுங்க பிரிட்டிஷ், இதை கொஞ்சம் எனக்கு தயவு செஞ்சு பண்ணிவிடுங்க, நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு எனக்கு தெரியும், நீங்கள் அதனால் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரேயர், பெட்டிஷன், வேண்டுதல் மூலயமா அவங்கக்கிட்ட இறங்கி போய் பேசுகிறது தான் மிதவாதிகள். தீவிர தேசியவாதிகள் அப்படின்னா என்னென்னா, அதாவது ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட், ஐ ஷால் ஹாவ் இட், அதாவது சுயராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். யார் சொல்லுவார்? பாலகங்காதர் திலகர். ஓகே, அவர் சொல்றாரு ஸ்வராஜ்னா என்னது? சுயராஜ்யம், அது என்னுடைய பர்த் ரைட், அது என்னோட பிறப்புரிமை, அதை நான் பெற்றே தீருவேன், அடைந்தே தீருவேன்னு சொல்றாரு. அப்போ அது ஒரு புரட்சியா பேசுறாருல, நான் சொல்ல வேண்டாம், அதை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு தீவிரமா தேசியவாதத்துல இறங்குறாரு நம்மளோட திலகர், அதாவது லால் பால் பால். அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம படிக்கலாம். சரியா? நெக்ஸ்ட் காந்தியன் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒரு அகெயின்ஸ்ட். காந்தியன் ஃபேஸ்னு எழுதிட்டேனா? சாரிப்பா. ரெவல்யூஷனரி ஃபேஸ், காந்தியன் ஃபேஸும் இருக்கு. சரியா? ஆனால் மெயினாக இந்த 3 பேர் ஐஎன்சியில் வருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு தான் காந்தியன் ஃபேஸ். ரெவல்யூஷனரி ஃபேஸ் அப்படின்னா என்னென்னா குண்டு வெடிக்கிறது, ஆலையை சாகடிக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் அனுஷீலன் சமிதி அதெல்லாம் இங்கே படிப்பீங்க. சரியா? பாம் த்ரோ பண்ணுறது, லாகூர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்குலாம் இந்த ரெவல்யூஷனரி ஃபேஸில் தான் படிப்பீங்க. ஸோ இங்கே வந்து இண்டிபெண்டன்ஸ் வரையும் எப்படிலாம் இவர் கொண்டு போனார் ஒரு அகிம்சை முறையில்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சுதா? சரி, இங்கே பாருங்கள், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இவர் தான்ப்பா நம்ம பார்த்த அந்த ஏஓ ஹியூமன். The idea of forming a political organization that would raise issues and grievances against the colonial rule did not emerge in a vacuum. Between 1875 and 1885 there were many agitations against British. அதாவது இந்த ஐஎன்சி வந்து ஆல் ஆஃப் அ சடன் டக்குன்னு வந்துடல. இதுக்கு முன்னாடி நிறைய ஆர்கனைசேஷன் நம்மளே பார்த்தோம்ல, எம்என்ஏ வந்தது, எம்எம்எஸ் வந்தது, அதுக்கப்புறமா தான் ஐஎன்சின்னு ஒன்று வந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க. The Indian textile industry was campaigning for imposition of cotton import duties in 1875. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா 1875ல் இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியானது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நிமிஷம், 1875ல் என்ன சொல்கிறாங்க, இந்தியன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா இம்போர்ட் டியூட்டிஸ் இம்போர்ட் பண்ணி வருதுன்னா அதுக்கு வந்து காசு அதிகப்படுத்துங்க, அப்போ தான் இந்தியன்ஸ்க்கு வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிக விலையில் விற்க முடியும். ஸோ இந்த மாதிரி டிமாண்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. 1877ல் டிமாண்ட்ஸ் ஃபார் இந்தியனைசேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீஸ் மேடு வாய்ஸ் ஃபியர்லெஸ்லி. நெக்ஸ்ட்டு வர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வந்தது. 1883ல் வந்து என்னது இல்பர்ட் பில். இந்த இயர்லாம் மறக்கக்கூடாது. அவ்வளோதான்ப்பா. லாஸ்ட்டாக இருங்க, நான் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணதை மட்டும் சொல்கிறேன். அதே மாதிரி இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. லார்ட் டஃப்ரின்
இவரோட வைசிராயாக இருக்கும் போது தான் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆனது ஃபைன் பண்ண. அப்படி கேட்பாங்க, ஐஎன்சி ஃபார்ம் பண்ணும் போது வைசிராயாக இருந்தவர் யார்? யார்? டஃப்ரின். வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ரிப்பன் வந்து அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு, இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு. லிட்டன், லார்ட் லிட்டன் படித்தோல்ல. கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜ், இதுவும் படித்தாச்சு. இங்கே பாருங்கள், இதுவுமே ஒரு ஃபேக்ட் தான். ஃபஸ்ட்டு அதை வந்து இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு பேரில் அது இல்லை. அதை சொன்னது வந்து இந்தியன் நேஷ்னல் யூனியன் தான் இருந்தது. இந்தியன் நேஷ்னல் யூனியன் அந்த நேமை வந்து ரீநேம் பண்ணுறாங்க இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் அப்படின்னு. யார் சொன்னான்னா நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி. எங்கே அவர்? தாதாபாய் நவ்ரோஜி தான் வந்து வேர்டான காங்கிரஸை சொல்கிறார். காங்கிரஸ்ன்னு வச்சுக்கலாம், யூனியன் வேண்டான்னு. அதுதான். The father of Indian National Congress is Alan Octavian Hume. இது ஒரு important question. யார் ஃபாதர்? ஆலன் ஆக்டோவியன் ஹியூம். ஸோ இந்த மேப்போ நீங்கள் பார்த்துக்கோங்க எங்கெங்கெல்லாம் மாநாடு நடந்துச்சுன்னு. சரி, நெக்ஸ்ட் இது பாருங்கள். த சேஃப்டி வேல்வ் தியரின்னு ஒரு தியரி இருக்குது. சேஃப்டி வேல்வ் தியரி அப்படின்னா என்னென்னா, இது யார் கொண்டு சொன்னான்னா லாலா லஜ்பத் ராய், பஞ்சாப். இவர் பஞ்சாபின் சிங்கம், சரியா, லயன் ஆஃப் பஞ்சாப், லாலா லஜ்பத் ராய். இவர் வந்து கொண்டு வர்றது தான் இந்த சேஃப்டி வேல்வ் தியரி. பிரிட்டிஷ் வந்து நம்மளுக்கு எதுக்கு சொல்லணும், இந்த மாதிரி வாங்க படிங்க. அப்புறம் அதே மாதிரி ஐஎன்சியை தோற்றுவிச்சதே ஒரு ஆங்கிலேயர் தான். எதுக்கு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் நம்மளுக்கே அரைஸ் ஆகுதுல்ல. இந்தியர்கள் நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறது ஓகே, ஆனால் ஆங்கிலேயர்கள் வந்து இவ்வளோ பெரிய கட்சியை எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும்? ஸோ அதுதான் வந்து ஒரு எல்லாமே ஒரு ப்ரிகாஷனாக வச்சுக்கிறாங்க இந்தியன்ஸை. என்ன ஆனாலும் இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷ் கையை மீறி அவங்களா ஓனாக டிசிஷன் எடுத்துடக்கூடாதுன்னு இவங்களே முன்கூட்டியே நம்மளே இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலான்னு ஒன்று கொண்டு வருவாங்க. அதுதான் சேஃப்டி வேல்வ் தியரி. claims that the Indian National Congress was founded by British officials in 1885 to let Indians release political anger safely. இப்போ இந்தியன்ஸ்க்கு என்னதான் கோபம் வந்தாலும் அதை ஒரு ஃப்ரீயாக ஒரு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சொல்கிறது தான் இந்த இந்தியன்ஸ் ரிலீஸ் பொலிட்டிக்கல் ஆங்கர் சேஃப்லி அண்ட் அவாய்ட் வயலண்ட் ரிவோல்ட்டு. இதெல்லாம் இவங்க ரிவோல்ட் புரட்சி எதனா பண்ணிட போகிறாங்கன்னு சொல்கிறது தான் இந்த சேஃப்டி வேல்வ் தியரி. ஜஸ்ட்டு சேஃப்டி வேல்வ் தியரி லாலா லஜ்பத் ராய் எழுதிக்கோங்க. இங்கே பாருங்கள், இவர் தான் நம்மளோட விமேஷ் சந்திர பானர்ஜி. இவர் எந்த செஷனோட ஹெட்டு? ஃபஸ்ட்டு செஷன் எங்கே நடந்தது? பாம்பே. இவர் பாருங்க, இவர் அதாவது ஃபர்ஸ்ட் செஷன்ல WC பானர்ஜியை தான் நீங்க தலைவராக போடணுன்ட்டு ஒரு இந்தியர் தான் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அது என்ன சொல்லுவாங்க, முன்மொழிந்து இருப்பார் ப்ரப்போசல். யார் கொடுத்துருப்பாருன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர், ஆத்தர் ஆஃப் த ஹிந்து பார்த்தோமா, அவர் தான் வந்து விமேஷ் சந்திர பானர்ஜியை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். அவர் தான் சேர்மேனாக இருக்கணும் அப்படின்னு. இப்போ பாருங்க, டோட்டல் ஆஃப் 72 டெலிகேட்ஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த ஃபர்ஸ்ட் செஷன். இப்போ என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, தியோசபிக்கல் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும். எங்கே பார்த்துதோ தியோசபிக்கல் சொசைட்டி இருக்கா? பிரம்ம ஞான சபைன்னு சொல்லுவாங்க. பிரம்ம ஞான சபை இதை யார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னா HS ஆல்காட் அண்ட் பிளவாட்ஸ்கின்னு ஒருத்தவங்க. ஓகேவா, HS ஆல்காட் மற்றும் பிளவாட்ஸ்கி ஸ்டார்ட் பண்ணது தான் பிரம்ம ஞான சபை, தியோசபிக்கல் சொசைட்டி. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நியூயார்க், ஓகேவா, USA நியூயார்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அதோட தலைமை ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து லேட்டர் அடையாரில் ஷிஃப்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த அடையாரில் ஷிஃப்ட் ஆன பிறகு இவர் இருக்கார்ல இந்த AO ஹியூம், ஒரு முறை அங்கே போயிட்டு சேர்மேனாக ஒரு உட்காந்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அந்த ஒரு கான்ஃபரன்ஸில் எல்லாம் பேசியிருப்பாங்க. ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தால் தான் நம்மளோட க்ரீவன்சஸோ இல்லை எதுவாக இருந்தாலும் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியுன்ற ஒரு தாட் இருக்கும். அங்கே தான் வந்து இவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. என்னென்னு சரி நம்மளும் ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறமா தான் அவர் 1885 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சிருப்பார். ஓகேவா. In December 1884, Alan Octavian Hume, a retired English ICS officer, presided over a meeting of the Theosophical Society in Madras. மெட்ராஸில் நடந்த பிரம்மஞான சபை. ஆக்சுவலாக பிரம்மஞான சபை எங்கே தோற்றுவிச்சாங்கன்னா நியூயார்க்கில் தான். அப்புறமா அதோட ஷிஃப்ட் ஆகி மெட்ராஸில் அடையாரில் வந்திருக்கும். அங்கே வந்து இந்த ஹியூமன்றவர் ஒரு சேர் பண்ணியிருக்கார், ப்ரிசைட் பண்ணியிருக்கார் அந்த மீட்டிங்கை. அப்போ தான் அவருக்கு ஒரு ஐடியா வருது, the formation of a political organization that would work
on all Indian basis was discussed in the idea forming the INC. அங்கே தான் வந்து அது ஒரு ஞான உதயமே வருது. ஐஎன்சின்னு ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாம், ஸோ நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கலாம், பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன். சரியா? The Indian National Congress formed on 28 December 1885 in Bombay. Apart from A.O. Hume, another important யார்னா உமேஷ் சந்திர பானர்ஜி, who was elected as the first president. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ்ஸ், டிமாண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இவங்க என்ன டிமாண்ட்ஸ் கொண்டு வராங்க, அதே அந்த எம்எம்எஸ்ல பார்த்தோம்ல அதே டிமாண்ட்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் நிறைய வேரியேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் படி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பார்ட்டிசிபேஷன் இன் கவர்மெண்ட் வாஸ் த மேஜர் டிமாண்ட். அதாவது எல்லாமே ஆங்கிலேயர்கள் தான் பெரிய பெரிய டிசிஷன் மேக்கர்ஸாக இருக்காங்க, அது பிடிக்கல இந்தியர்களுக்கு. இப்போ நம்ம இருக்கோம் இங்கே வந்துட்டு எல்லாமே மற்ற மொழிக்காரங்களுக்கு பெரிய பொசிஷன் கொடுத்தோன்னா நம்ம ஒத்துப்போமா? முடியாதுல. அதே தான் இங்கே ஃபஸ்ட்டு நிறைய பார்ட்டிசிபேஷன் இருக்கணும் ஆஃப் இண்டியன்ஸ்ன்னு சொல்லி கொடுக்குறாங்க கான்ஸ்டியூஷனல். நெக்ஸ்ட்டு எக்கனாமிக்கில் பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் லேண்ட் ரெவென்யூ, நிலத்தோட வருவாயை குறைச்சிடுங்க. அதுவும் நம்ம அப்படி தானே பார்த்தோம். ரிடக்ஷன் இன் த லேண்ட் ரெவென்யூ அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் பெசன்ட், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் ஜமீன்தார்ஸ், அந்த சுரண்டல் ஜமீன்தாரி ரயத்வாரியில் இருக்க சுரண்டல்களை எதிர்க்கிறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் பார்த்தோம். ஐசிஎஸ் தேர்வை சைமல்டேனியஸாக இந்தியாவிலையும் கண்டக்ட் பண்ணணும், இங்கிலாண்ட்லேயும் கண்டக்ட் பண்ணணும். சரி, உங்களுக்கான கொஷின் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு இந்தியர் வந்து ஐசிஎஸ் தேர்வை கிளியர் பண்ணுறாங்கப்பா. இந்தியன் சிவில் சர்வீஸ் 1863 இயர் கூட சொல்லிடுறேன் நான். அண்ணா அவர் யாரு? தாகூர்னு முடியும். சரி, பேர் 1863 ஒரு இந்தியர். கரெக்ட் தான் நீங்கள் சொன்னது, பேரும் சொல்லுங்க எனக்கு. 1863 ஒரு இந்தியர் வந்து ஐசிஎஸ் தேர்வை கிளியர் பண்ணுறார். யாரு? எஸ்ல ஆரம்பிக்கும். சத்யேந்திரநாத் தாகூர். சரியா? சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர் இவர் தான்பா ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறாரு. ஸோ இந்த ஐசிஎஸ் தேர்வை சைமல்டேனியஸாக நடத்துங்க, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜுடிஷியலில் வந்து இப்போ நீதித்துறை நிர்வாகத்துறைன்னு இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. இது ரெண்டுத்தையும் செப்பரேட் பண்ணுங்க. ஒருத்தவங்க தனியாக எழுதட்டும், ஒருத்தவங்க அதை வந்து நீதிபதியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. ஸோ தீஸ் ஆர் த டிமாண்ட்ஸ் ஆஃப் ஐஎன்சி. இப்போ இந்த டிமாண்ட்ஸும் எழுதிக்கோங்க. இந்த தியோசபிக்கல் சொசைட்டி எழுதிட்டு டிமாண்ட்ஸ் எழுதுங்க, பிரம்மஞான சபை. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் மிதவாதிகள். இங்கே பாருங்கள், இந்த பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த எம்என்ஏ, எம்எம்எஸ், ஐஎன்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கவங்க தான் இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யார்? லாயர்ஸ் ஆஃப் காலேஜு அண்ட் யூனிவர்சிட்டி டீச்சர்ஸு, டாக்டர்ஸு, ஜேர்னலிஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பெரிய கிளாஸில் இருக்கவங்க தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சண்டைலாம் போட மாட்டாங்க, புரட்சிகரமாலாம் பண்ண மாட்டாங்க, ஒரு மாட்ரேட் ஃபேஸ் மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. அப்புறமா தான்ப்பா வராங்க நம்மளோட எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இங்கே பாருங்கள், லீடர்ஸ் லைக் பிபின் சந்திர பால், Balaganga Tilak and Lala Lajpat Rai were advocating radical approaches instead of merely writing petitions, prayers. சும்மா பிரிட்டிஷ் கிட்ட போய் வேண்டுதல் முறையில் சும்மா பேசிட்டு எழுத்து வழிவில் பேசாமல் ஜஸ்ட் கேளுங்க, இது எங்களோட இடம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்டான ஒரு தோரணையில் பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், லால் பால் பால், லாலா லஜ்பத் ராய். லஜ்பத் ராய்னாலே எந்த ஊர்? லாலா லஜ்பத் ராய்னாலே பஞ்சாப். ஓகேவா? பால கங்காதர் திலக் எங்க ஊர்? பால கங்காதர் திலக்னாலே எங்க? மகாராஷ்டிரா. அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அவர் 2 பத்திரிகை எழுதியிருப்பாரு. பால கங்காதர் திலக் என்ன பத்திரிகை? கேசரி மற்றும் மராத்தா. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். கேசரி மற்றும் மராத்தா யாரோடையது? ஜேர்னல்ஸ். அப்படின்னா யாரு? திலக். திலக்குன்னு சொல்லுங்க. திலகருடையது. எப்படின்னா கேசரி இருக்குல்ல, கேசரி இந்த பத்திரிக்கை வந்து மராத்தி மொழியில எழுதியிருப்பார். மராட்டா அப்படின்ற ஒரு பத்திரிக்கை வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பார். அப்போ மராத்தின்னு தெரியுதுல, அப்போ ஒரு மகாராஷ்டிரா அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். லாலா லஜ்பத் ராய்னா பஞ்சாப், லைன் ஆஃப் பஞ்சாப், அது எப்பவுமே ஞாபகம் வைக்கணும். பாலகங்காதர் திலக்னாலே மகாராஷ்டிரா,
அப்புறம் பிபின் சந்திரபால் எந்த ஊர்னா பெங்கால். ஓகேவா, பெங்கால். பிபின் சந்திரபால் பெங்கால். நெக்ஸ்ட்டு ஓகே, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அட்வொகேட்டிங் எக்ஸ்ட்ரீமிஸ்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், 1897 திலக் ரைஸ்ட் அ கிளேரியன் என்னன்னா, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இது, ஸ்வராஜ் இஸ் மை பர்த் ரைட் அண்ட் ஐ ஷால் ஹேவ் இட். அதாவது சுயராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, நான் அதை அடைந்தே தீருவேன் அப்படின்ற ஒரு முழக்கத்தை சொல்கிறாரு. அங்கங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இதில் எதுவும் இம்பார்ட்டண்ட் இல்லைப்பா. நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன், இந்த சைட் பாருங்கள். தாதாபாய் நவ்ரோஜி ஃபவுண்டட் அண்ட் எடிட்டட் 2 ஜேர்னல்ஸ். தாதாபாய் நவ்ரோஜியோட 2 ஜேர்னல்ஸ் எதுனா, வாய்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ராஃப்ட் காஃப்டர்னு சொல்லுவாங்க, ராஸ்ட் காஃப்டர். ஸோ இது கேட்பாங்களே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்கலாம், தாதாபாய் நவ்ரோஜி ராஸ்ட் காஃப்டர் அப்படின்னா என்ன சொல்லணும், அந்த ஆப்ஷன் கரெக்ட். வாய்ஸ் ஆஃப் இந்தியாவும் அவர் தான் கொண்டு வந்தார். நெக்ஸ்ட் சுரேந்திரநாத் பானர்ஜி, எஸ்என் பானர்ஜின்னு சொல்லுவாங்க, அவர் எடிட்டட் அ நியூஸ் பேப்பர் கால் பெங்காலி. இப்போ மராத்தா கேசரினா திலகர், வாய்ஸ் ஆஃப் இந்தியா ராஸ்ட் காஃப்டர்னா தாதாபாய் நவ்ரோஜி, பெங்காலி அப்படின்றத எடிட் பண்ணவர் சுரேந்திரநாத் பானர்ஜி, பாலகங்காதர் திலக், கேசரி மராத்தா பார்த்தாச்சு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா எஜுகேட் பண்ணுறாங்க காமன் பீப்புளுக்கு. நம்மளோட இந்தியான்றது நம்ம மண், இதில் ஆங்கிலேயர் வந்து நம்மளை அடிமைப்படுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரிகையில் தான் அந்த எழுச்சி. இந்த இதோட நேமே என்ன, லெசனோட நேம் ரைஸ் ஆஃப் நேஷனலிசம். அதாவது நேஷனலிசம் எப்படி இந்தியர்களுக்கு வந்துச்சு, இதன்படி தான் வந்துச்சு. இவர் தான் நம்மளோட திலகர். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, 27 ஜூலை 1897 திலக் வாஸ் அரெஸ்டட் அண்ட் சார்ஜ்ட் அண்டர் செக்ஷன் 124A ஆஃப் இந்தியன் பீனல் கோட். இந்திய தண்டனை சட்டத்தில் இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. திலகரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இன்னொன்று கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட். யார் வந்து திலகருக்கு இந்த டைட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா, வேலண்டைன் சிரோல். இவர் தான் என்ன சொல்றாரு, பாலகங்காதர் திலக வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. இன் இஸ் புக் இந்தியன் அன்ரெஸ்ட். இவர் ஒரு புக்கை எழுதியிருப்பார் இந்தியன் அன்ரெஸ்ட்ன்ட்டு, அதில் பாலகங்காதர திலக வந்து ஃபாதர் ஆஃப் இந்தியன் அன்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் பாருங்கள், தாதாபாய் நவ்ரோஜி அண்ட் இஸ் ட்ரெயின் தியரி, சுரண்டல் கோட்பாடு அப்படின்றது ஒன்று எழுதியிருப்பார் தாதாபாய் நவ்ரோஜி. நம்ம ஒரிசா ஃபெமைன்னு ஒன்று பார்த்தோம். அதாவது பஞ்சத்தில் அவன் இங்கே செத்துட்ருக்கான், ஆனால் டன் கணக்கில் கோதுமையானது எங்கே போயிட்டுருக்கு, யூரோப், அதாவது பிரிட்டிஷ் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கு. ஓகேவா, இங்கிலாந்துக்கு வந்து பிரிட்டிஷ் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஓகேவா, டன் கணக்கில் இங்கே அவங்க எவ்வளோ மில்லியன்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வார் டைமில் வெறும் 5 மில்லியன் தான் இறந்தாங்க. ஆனால் ஃபெமைன்னால எவ்வளோ பேர் இருந்தாங்க, 19 மில்லியனில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அதனால இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரிசா ஃபெமைனுக்கு அப்புறமா என் லைஃபே இனிமேல் இந்த பாவர்ட்டி பற்றி, இந்த பிரிட்டிஷ் எவ்வளோ இங்கே சுரண்டான் அதை பற்றி தாண்டா எழுத போகிறேன்னு இவர் ஆரம்பிக்கிறார். ஸோ தாதாபாய் நவ்ரோஜி நோன் அஸ் த கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியன் நேஷனலிசம், முதுபெரும் மனிதர். ஓகே, கிராண்ட் ஓல்டு மேன். அப்புறமா இவர் என்னெல்லாம் பாருங்கள், he was elected to the Bombay Municipal Corporation and Town Council during the 1870s எலெக்ட் ஆகிறாரு. எலெக்டட் டு த பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே இவர் எலெக்ட் ஆகிறார். பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்லேயே 1892 எலெக்ட் ஆகிறாரு. he founded the Indian Society. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், எழுதிக்கோங்க, இந்தியன் சொசைட்டி 1865 அண்ட் இன் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866 இன் லண்டனில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது தாதாபாய் நவ்ரோஜி வாய்ஸ் ஆஃப் என்னப்பா, வாய்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் நீங்கள் தான் சொல்லணும் ராஸ்ட் காஃப்டர், அப்புறம் இந்தியன் சொசைட்டி, ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன், இது எல்லாமே தாதாபாய் நவ்ரோஜியோட ரிலேட்டட். he was elected thrice as the president of INC. ஸோ இது உங்களோட ஹோம்ஒர்க். ஆல்ரெடி தாதாபாய் நவ்ரோஜி ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தார். எப்போ, 1886 ஐஎன்சி மாநாடோட ஒரு பிரசிடெண்ட். எந்த இடம், கல்கட்டாவில் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இன்னொரு 2 இடம் த்ரைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க மாதிரி, த்ரைஸ் ஆஸ் த பிரசிடெண்ட். அப்போ இன்னொரு இடம் எது, 2 இடம் கண்டுபிடிச்சி நீங்கள் சொல்லணும். நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க, சரியா? இவர் தான் நம்மளோட தாதாபாய் நவ்ரோஜி. இவர் ஒரு ஃபேமஸ் புக் பாருங்க,
poverty and un-British rule in India. Poverty and un-British rule of the British in India 1901 எழுதுறாரு. இது கூட கேட்டிருக்காங்கப்பா, இது யாருடைய புக்குன்னு சொல்லிட்டு. பாவர்ட்டினாலே இவர் தான் மேக்ஸிமம். ஓகேவா, தாதாபாய் நௌரோஜி. நெக்ஸ்ட்டு, he started that in any country the tax raised would have been spent for the well-being of the people. இப்போ நில வருவாயில் அவ்வளோ காசு நம்ம பிரிட்டிஷர்ஸ் வந்து வாங்குறாங்களே, அது யாருக்கு செலவு பண்ணணும்? அவங்க தானே நம்மளை பார்த்துக்கிறாங்க இந்தியன்ஸை, கொஞ்சமாவது நம்மளுக்கு செலவு பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு அவங்க செலவே பண்ணல, அதுதான் சொல்கிறாங்க. வெல்பீயிங் ஆஃப் த பீப்புளுக்கு பண்ணியிருக்கணுமே, ஆனால் அதை பண்ணல. பட் இன் பிரிட்டிஷ் இந்தியா taxes collected in India were spent for the welfare of England. இங்கே இருக்க வர காசை வரியை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களோட ஊரான இங்கிலாண்டில் போயிட்டு அங்கே இருக்க ஆர்மியை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய வளங்களை அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு இவர் சொல்கிறார். 13 million pounds worth of goods, அவ்வளோ கூட்ஸை பிரிட்டனுக்கு ஈச் இயர் போதும். 1835 72 வித் நோ கரஸ்பாண்டிங் ரிட்டர்ன். எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான், ரிட்டர்ன் இந்தியன்ஸ்க்கு ஒன்றும் கிடையாது அப்படி சொல்கிறாங்க. சரியா, அவ்வளோதான்ப்பா. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இங்கே இருக்கோம், 2026 நம்ம இருக்கோம். இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது? நம்மளுக்கே கோவம் வருது தானே. நம்மளால ஐயோ இப்படிலாம் பண்ணாங்களா அப்படின்றது நம்மளாலே பொறுத்துக்க முடியல. அப்போ அந்த மாதிரி உண்மையாலே நடந்திருக்கு. அப்போ அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ நம்மளுக்கே வந்து ஒரு உணர்ச்சி வருது, இந்தியா இதை நம்ம தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி தான் தேசியமானது அவங்க மனசில் வந்து வருது. இதுக்கப்புறமா நிறைய சண்டைகள், எப்படிலாம் அவங்க இண்டிபெண்டன்ஸ் வாங்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ரைஸ் ஆஃப் நேஷ்னலிசம். ஓகேவா, வெறும் 7 to 8 pages தான் இந்த புக்கு. ஆனால் அவ்வளோ டேட்டாஸ் இருக்குது. ஃபஸ்ட் லெசன் 8 pages தான், கரெக்ட். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், லைன் பை லைன் படித்து, இப்போ நீங்கள் எழுதுறீங்களா எம்என்ஏனா என்ன, அந்த மாதிரி ஆட் ஆன் பண்ணிகிட்டே வரணும். சரியா, நெக்ஸ்ட் கிளாஸ் வரும்போது இதை படிச்சுட்டு வரணும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் லெசன் போகலாம். ஒரு ஷார்ட் பிரேக் மட்டும் எடுத்துக்கோங்க.